இந்த இடத்துல தான் இன்னொரு முக்கியமான நிகழ்வு நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ரசூல் அந்த போருக்கு மக்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது வழியில் ஒரு மரம் வந்து கிராஸ் ஆகுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழந்த மரம். அந்த மரத்தை எப்படிப்பட்ட மரம்னா, அது இதுக்கு முன்னாடி காஃபிர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த மரத்தில் போய் ஈத்திகாஃப் உட்காருவாங்க. அந்த மரத்தில் வந்து வாள்களை தொங்க விட்டு பறக்கத்துக்கு, அதாவது அது அந்த மரத்தில் வாழை கட்டி போட்டு அங்கேருந்து போருக்கு கிளம்புனா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த ஒரு மரம் அது. அந்த மரத்தை வந்து இவங்க கடந்து போகிறாங்க. கடந்து போகும்போது ரசூல்லாட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மரம் மாதிரியே நமக்கு ஒரு மரத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அப்போ கேட்குறாங்க. இதெல்லாம் அப்போ தான் நடக்குது. இந்த புதுசாக வர்ற அந்த மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் வந்து வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அல்லாஹு அக்பர், முகம்மதின் ஆத்மா எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக அவர்களுக்கு கடவுள்கள் இருப்பது போல் எங்களுக்கும் ஏற்படுத்தி தாருங்கள் என்று மூசாவிடம் கேட்கப்பட்டது போல் என்னிடம் கேட்கிறீர்களா? மூசா நபிகிட்ட இப்படி தான் கேட்டாங்க. அந்த கடல்ல இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரும்போது ஒரு சிலை வழிபட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து மூசா நபியுடைய உம்மத்து என்ன கேட்டுச்சு, என்ன நீ வெறும் அல்லாங்கிறீங்க, சிலைகள் எங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தா, நாங்களும் அல்லாவுக்கு ஒரு சிலை ஏற்படுத்தி கொடுத்தா நாங்களும் இதை வணங்குவோம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா. அந்த நிகழ்வை ரசூல்லா கம்பேர் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அந்த ஃபேமஸான ஹதீஸ் வருது. எது? நிச்சயமாக நீங்கள் அறியாத கூட்டத்தினர், இதுதான் சென்று போனவர்களின் வழிமுறையாகும். உங்களுக்கு முன் சென்றவர்களின் வழிமுறையை நீங்கள் பின்பற்றுவீர்கள். அவர்களில் ஒருவன் உடும்பு பொந்தில் நுழைஞ்சா நீங்களும் நுழைவீங்க. இந்த பனி இஸ்ராயல் மாதிரி நீங்களும் நடப்பீங்க. இதெல்லாம் இதுக்கப்புறம் ரசூலா என்ன ஆகி போச்சுன்னா, இதுக்கப்புறம் முன்னறிவிப்புகள் ஜாஸ்தியாக வரும். அது வரைக்கும் ரசூலா ஆகிற வேலை என்னவோ அதை பார்த்தாங்க. அதுக்கப்புறம்லாம் பாருங்கள் வார்னிங்ஸ் தான். எனக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வரும், எங்களுக்கு அது சொல்கிறாங்கல்ல, இன்னும் பின்னாடி ஒரு கூட்டம் வரப்போகுது, அவங்க மலை அளவு தங்கம் தர்மம் செஞ்சாலும் உங்களை டச் பண்ண முடியாது. இதெல்லாம் புரிய வைக்கிறாங்க சஹாபாக்களுக்கு. ஏன்னா ரசூலாவுக்கு தெரிஞ்சு போச்சு மரணம் நெருங்கிருச்சு அப்படிங்கிற அந்த மவுத்துங்க. இதுக்கப்புறம் ரசூலாவுடைய கேரக்டரே மாறுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வெளியே போகிறதில்ல ரசூல்லா. சஹாபாக்கள் கூடவே இருக்கிறது, அட்வைஸ் அதிகமாக பண்ணுறது, முன்னறிவிப்புகள் அதிகமாக பேசுகிறது, ஒவ்வொரு சஹாபியும் கூப்பிட்டு தனித்தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது. நீ இப்படி நடந்துக்கோ, அலியல்னு கூப்பிட்டு இப்படி சொல்கிறது, தல்ஹா கூப்பிட்டு இப்படி சொல்கிறது, அபூதர் அல் கிஃபாரியை பார்த்து சொல்கிறது, நிறைய இப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க ரசூல்லா. அப்போ வந்து ஒரு சஹாபி, அதாவது ஒரு அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் என்ன சொல்லிடுறாரு, அந்த கூட்டத்தை பெருசாக பார்த்துடுறாரு. அதாவது பார்க்குறாரு, 12,000 பேர் இருக்கிறோம், தம்மா துண்டு ஊர் ஹுனைன்னு அடி பின்னி எடுக்க போகிறேன்னு அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த படையை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல்லா காதிலே அது உளுந்து ரசூல்லா சங்கடமாயிருது. என்ன இப்படி ஒரு வார்த்தை இப்படி பேசிட்டாங்க, இது சரியான பேச்சு கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு சங்கடத்தை வந்து ஏற்படுத்துது. அது தான் அல்லாஹ் குர்ஆனில் குத்தி காட்டுறான். 9:25 அதெல்லாம் குத்தி காட்டுறான். உங்களை பெருமகிழ்ச்சி கொள்ள செய்த உங்களுடைய அதிகமான மக்கள் எண்ணிக்கை உங்களுக்கு எந்த பலனும் அளிக்கவில்லை. அதாவது அவங்க மாறல. யார்? அந்த பத்ரில் போனவங்களுக்கு இப்போவும் அதே மென்டாலிட்டி தான். அல்லாஹ் தான் ஜெயிக்க வைப்பான், அல்லாஹ்வுடைய உதவி தான் முக்கியம். இவங்களை புதுசாக வந்த ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, எங்களவே இந்த காட்டிட்டாங்க மக்காவுக்குள்ளே பூந்து, இது ஹுனைனுங்கிறது ஒரு சின்ன ஊர், இதில் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நினப்பில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் வந்த தகவலும் என்ன, அவங்க பொருட்கள்லாம் கொண்டாந்து களத்தில் வச்சுட்டாங்க. எது? வீட்டில் இருக்கிறது எல்லாம் கொண்டாந்து இங்கே வச்சுட்டாங்கன்னொன்னே மைண்டில் அதெல்லாம் திங்கிங், இது நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். அது ரசூலுல்லாஹ் வார்த்தையும் சொல்லிட்டாங்க, நாளைக்கு அது கனிமத்தாக கிடைக்க போகுதுன்ட்டு. இது